நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா galvanometer converted into ammeter. லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் ஆஃப் மூவிங் கோயில் galvanometer அதை பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த galvanometer எப்படி அம்மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா வாட் இஸ் அம்மீட்டர்? அம்மீட்டர்னா என்ன அப்படின்னா அம்மீட்டர் இட் இஸ் a டிவைஸ். இது என்ன பண்ணும்? டு மெஷர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த கரண்ட் இன் எனி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ல எவ்வளோ கரண்ட் போகும் அப்படிங்கிறத மெஷர் பண்ற ஒரு டிவைஸ் தான் அம்மீட்டர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் அம்மீட்டர்? ஒரு பாயிண்ட் எழுதுங்க. செகண்ட் பாயிண்ட் எப்படி எழுதணும் அப்படின்னா ஹவு டு கன்வெர்ட் த galvanometer into அம்மீட்டர். எப்படி galvanometer அம்மீட்டரா மாற்ற போறோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த எஸ் அப்படிங்கிறது என்ன ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ். இந்த லோ ரெசிஸ்டன்ஸை என்ன பண்றேன் galvanometerோட கனெக்ட் பண்றேன். எப்படி கனெக்ட் பண்றேன் அப்படின்னா பேரலா கனெக்ட் பண்றேன். பேரலா கனெக்ட் பண்றேன். அப்படி கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல போட்டுருங்க பாத்தியா, the whole device converted into ammeter. அப்ப இது ஃபுல்லா என்ன மாறுச்சு அப்படின்னா நாம பாருங்க அம்மீட்டரா மாறிச்சு. சோ எப்படி டெஃபினிஷன் செகண்ட் பாயிண்ட் எழுதணும் அப்படின்னா the small resistance or என்ன எழுதணும் அப்படின்னா the low resistance is connected with galvanometer in parallel manner. ஓகேவா? இட் இஸ் பிகம் a ammeter. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளா சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறேன் அப்படின்னா டயக்ராம் பத்தி கொஞ்சம் கொடுத்துறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க ஐ கரண்ட் இந்த டிவைஸ் என்ன பண்றேன் சர்க்யூட்ல அனுப்புறேன். இந்த ஐ கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணுது டைவர்ட் ஆகுது. ஒன்று ஐஜி, இன்னொன்று ஐ மைனஸ் ஐஜி. சார் என்ன சார் எஸ் போட்டிருக்கீங்க? அடுத்த கொஸ்டின்ஸ் இந்த லோ ரெசிஸ்டன்ஸ் ஏன் எஸ் சிம்பிள்ல போட்டிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி கனெக்ட் பண்ற லோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஷண்ட் அப்படின்னுவாங்க. ஷண்ட் SHUNT இங்க பாருங்க. ஷண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறாங்க, புரியுற மாதிரி ஈஸியா சொல்றேன் பாருங்க. மீனிங் ஆஃப் ஷண்ட் அப்படின்னா இன் எனி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இது ஒரு கண்டக்டர். இங்க பாருங்க, இது வழியா என்ன பண்றேன் ஐ அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் flowing through a conductor. அதுல போயிட்டு இருக்கு. I amount of the current அந்த கண்டக்டர் ஆர் வயர்ல போயிட்டு இருக்கு. இப்போ இதுல இந்த ஒரு பாயிண்ட்ஸ் A ன்னு வைக்கிறேன், இந்த பாயிண்ட் B ன்னு வைக்கிறேன். மீனிங் புரியுதா? எனி 2 பாயிண்ட்ஸ். அப்ப என்ன பண்ண போறேன் இந்த பாயிண்ட்ல நான் இன்னொரு வயரை கனெக்ட் பண்றேன். ஆனா பாருங்க அப்படிங்கிறப்ப இங்க பாருங்க இந்த மாதிரி ஒயரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி கனெக்ட் பண்ணும்போது இந்த ஐ கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பக்கம் இப்படி என்ன ஆகும் டைவர்ட் ஆகி போகுது. அப்ப இந்த கரண்ட் ஒண்ணு ஐ ஜி போகுது, இங்க ஐ மைனஸ் ஐஜி. அப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது எனி எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் எடுத்துக்கிட்டா ஆர் எனி கண்டக்டர், அந்த கண்டக்டர்ல என்ன பண்றேன் அப்படின்னா எனி 2 பாயிண்ட்ல என்ன பண்றேன் இன்னொரு ஒயரை கனெக்ட் பண்ணும்போது அந்த உள்ள போற கரண்ட் என்ன ஆகும் டைவர்ட் ஆகுது. இந்த பக்கம் அந்த பக்கம் டைவர்ட் ஆகி போகுது பாத்தீங்களா? இது மீனிங் தான் இது ஷண்ட் அப்படின்றாங்க. அப்படி டைவர்ட் பண்ணும்போது ஒரு கரண்ட் பாக்குறப்ப லோ வேல்யூவா இருக்கும், இன்னொரு கரண்ட் அப்படின்னா ஆகும் அது கண்டிப்பா ஹை வேல்யூவா இருக்கும். அதுதான் இங்க டயக்ராம் காமிச்சிருக்கேன். இங்க பாருங்க ஏ ஐ கரண்ட் இங்க போயிட்டு இருக்கு. இந்த டயக்ராம் புக்ல என்ன போட்டிருப்பாங்க ஏன்னு போட்டிருப்பாங்க, இதை சீன் போட்டிருக்காங்க, இதை டீன்னு போட்டிருக்காங்க, இதை ஈன்னு போட்டிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்களா? இப்போ ஏங்கிற பாயிண்ட் ஈங்கிற பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்ல இதை நான் கனெக்ட் பண்றேன். எதை கனெக்ட் பண்றேன்? ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்றேன். இப்படி கனெக்ட் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா பேரலா? அப்ப கனெக்ட் பண்ணும்போது இந்த ஐ கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னா டைவர்ட் ஆகுது. ஒன்னு ஐஜி லோ கரண்ட் ஆகுது, இன்னொன்னு ஐ மைனஸ் ஐஜி ஐ கரண்ட் வேல்யூ போகுது. இவ்வளவுதாங்க. உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா இங்க பாருங்க நான் சொல்ற மாதிரி ஐ 5 ஆம்பியர் வச்சுக்கோங்க. இந்த 5 ஆம்பியர் ரெண்டா பிரிக்கிறேன். ஒன்னு 1 ஆம்பியர், இன்னொன்னு 5 மைனஸ் 1 ஆம்பியர். இந்த 1 ஆம்பியர் தான் என்ன சொல்றேன் ஐஜின்னு வச்சிருக்கேன். இந்த 5 மைனஸ் 1 தான் அது பாருங்க ஐ மைனஸ் ஐஜி அதான் இங்க போட்டிருக்கேன். இப்போ புரியுதா? ஓகே, இப்போ பாருங்க நெக்ஸ்ட் என்ன சார் பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன புரியுதா பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் வாட் இஸ் அம்மீட்டர்ஸ், ஹவ் டு கன்வெர்ட் த galvanometer into ammeter. 2 பாயிண்ட் முடிச்சிட்டேன். சோ அடுத்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாப்போம். இப்போ நமக்கு இந்த ஆட் பண்ற s வேல்யூ வேணும், ஆல்சோ இதுல galvanometer வழியா போற கரண்ட் ig வேல்யூ வேணும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம் s வேல்யூ மெஷர் பண்ண போறேன், ஆல்சோ ig வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஓகே, புரிஞ்சுச்சா? சரி, ஓகே. இதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா ஓம்ஸ் லா யூஸ் பண்ண போறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அடுத்தது இன்னொன்னு சொல்ல போறேன். 2 resistors are connected in
parallelly ரெண்டு ரெசிஸ்டார் எடுத்துக்கிட்டேன் parallel கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா potential drop across AE and CD are equal. இங்க இருக்கிற இந்த Cங்கிற Dங்கிற பாயிண்ட்ல இடையில இருக்கிற potential dropம் அதே மாதிரி A and E ல இருக்கிற potential dropம் எப்படி இருக்கும் சேமா இருக்கும். அப்ப இங்க இருக்கிற voltage drop இந்த voltage drop சேம். அப்ப இங்க இருக்கிற V அப்ப இதோட voltage drop என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படினா V suffix G அப்படி மென்ஷன் பண்றேன். இங்க இருக்கிற voltage drop எப்படி எடுத்துர்க்கேன் அப்படினா V suffix S எடுத்துர்க்கேன். ஓகே V suffix S இங்க வெச்சுக்கோங்க அப்படியே V suffix X எடுத்துர்க்கேன். சோ இந்த மாதிரி எடுத்துக்கும்போது இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா ஓம்ஸ் லா யூஸ் பண்ண போறேன். ஓம்ஸ் லா உங்களுக்கு தெரியும். அது V = IR current into resistance. இங்க பாருங்க ஈஸியா புரியும். இதோ பாருங்க இந்த VG voltage across galvanometer V suffix S voltage across in shunt resistance ரெண்டும் ஈக்குவல். இதுக்கு என்ன பண்ண போறேன் ஓம்ஸ் லா current into resistance இங்க போற current IG அது அப்படியே எழுதிட்டேன். into resistance எவ்வளவு சொல்லிருக்கேன் RG. RG அப்படிங்கிறது resistance of the galvanometer. ஓகே போட்டுட்டேன். இந்த VS இது வழியா போற current எவ்வளவு I minus IG அப்படியே எழுதிட்டேங்க. அடுத்து இங்க இருக்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு S அத அப்படியே எழுதிட்டேன். இதுதான் புரியுதா? ஓகே அடுத்து IG into RG equal to I into S இங்க பாருங்க I into S minus IG into S நல்லா பாருங்க இது IG சஃபிக்ஸ்ல போடணும். ஓகே into S இது புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதுறேங்க பாருங்க புரியுதா பாருங்க IG RG equal to I into S minus IG into S. இப்போ நமக்கு என்ன வேணும்னு சொன்னோம் பாத்தீங்களா S வேணும் IG வேல்யூ வேணும். சோ இந்த ஈக்குவேஷன் ரெண்டா பண்ண போறேன் பாருங்க. இப்படி கொஞ்சம் டிவைட் பண்றேன் இப்படி கொஞ்சம் டிவைட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ என்ன பண்ண போறேன் பாருங்க இதுல இருந்து பாருங்க இந்த ஈக்குவேஷன்ல பாருங்க S காமன் அப்ப IG into RG equal to இந்த S காமனா இருக்கு சோ டேக் அவுட் வெளிய எடுத்துட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கும் I minus IG அப்ப I minus IG into S. இப்போ நமக்கு என்ன வேணும்னு சொன்னேன் S வேல்யூ மட்டும் தான் வேணும் கேட்டிருந்தேன் ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்ப S equal to எழுதும்போது இது எப்படி எழுதுறேன் பாருங்க IG into RG by I minus என்ன போட்டுங்க பாருங்க IG. இந்த பாயிண்ட் புரியுதா? ஜஸ்ட் இவ்வளவுதான் அப்படியே கொண்டு வந்துட்டேன் கீழே இவ்வளவுதான். இப்போ நமக்கு என்ன பண்ண போறோம் இந்த ஷன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு வேல்யூங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிரோமா? சோ அடுத்து என்ன வேணும் அப்படிங்கறத பாப்போம். இப்போ IG வேல்யூ வேணும். சோ IG வேல்யூ வேணும் ஒன்னு ரொம்ப சிம்பிள். இங்க பாருங்க இந்த IG இந்த பக்கம் வரும்போது பிளஸ் ஆயிடும். இங்க மைனஸ் IG into S இருக்கு. அப்ப இங்க பாருங்க IG RG equal to இது பிளஸ் ஒரே ஸ்டெப் எழுதுறேன் பிளஸ் IG into S equal to I into S. இந்த பாயிண்ட் புரியுதா பாருங்க இந்த மைனஸ் IG இந்த பக்கம் வந்துருச்சு பிளஸ் ஆயிடுச்சு. இதுல எது காமன் IG காமனா இருக்கு நான் வெளியே எடுத்துறேன். சோ IG into RG plus S equal to I into S. இப்போ புரியுதா பாருங்க நமக்கு என்ன வேணும் IG மட்டும் தான் வேணும். சோ இப்போ IG மட்டும் வேணும் அப்படினா IG equal to எழுதுங்க. இப்போ IG equal to போட்டுட்டேன். ரிமைனிங் என்ன இருக்கு S அப்படியே வச்சுக்கோங்க by இந்த RG plus S கீழ வந்துருச்சா? சோ RG plus S இப்போ ஹோல் இப்படி பண்ணிட்டு into I அப்படினு போட்டுருக்கேன். ஏன் I வெளியில போட்டுருக்கேன் அப்படினா இந்த S-ங்கிறது கான்ஸ்டன்ட் RG-ங்கிறது மாற போறது இல்ல எல்லாமே கான்ஸ்டன்ட். சோ கான்ஸ்டன்ட் மட்டும் என்ன பண்றேன் இங்க தனியா போட்டுருக்கேன். இப்போ புரியுதா? சோ சப்போஸ் if remove the constant ரிமூவ் பண்ணனும் அப்படினா என்ன பண்ண போறேன் அப்படினா IG proportional to I அப்படினு எழுதுறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. இந்த பாயிண்ட் புரிஞ்சுச்சா? ஓகே லிசன் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 என்ன வச்சுட்டோம் IG proportional to I. ஓகே இத அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணப் போறோம் மூவிங் காயில் galvanometerல படிச்சிருப்பீங்க the current flow through the galvanometer equal to G into theta ன்னு போட்டுருப்பேன். அந்த இடத்துல I என்ன அப்படினா current flowing through a galvanometer இங்க எவ்வளவு IG. சோ இங்க IG மாத்திக்கிட்டேன். Gங்கிறது நமக்கு தெரியும் galvanometerோட ரிடக்ஷன் ஃபேக்டர். இப்போ என்ன பண்ணப் போறோம் அப்படினா theta equal to மாத்தும்போது 1/G into IG. இப்போ இதுல என்ன சார் பண்ண போறேன் அப்படினா இந்த ஈக்குவேஷன்ல எதை ரிமூவ் பண்றேன் சப்போஸ் இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை எடுத்துறேன். அப்படி கான்ஸ்டன்ட் எழுதும்போது theta proportional to IG ஈக்குவேஷன் 2.
இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 பாருங்க IG வந்து ப்ரொபோர்ஷனல் டு I இருக்கு, இங்க பாருங்க தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு IG. ஸோ எப்படி மாற்றி எழுதுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எதை கொண்டு வரேன் அப்படின்னா I ப்ரொபோர்ஷனல் டு தீட்டா ஆர் தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு I அப்படின்னு எழுதலாம். இல்லை உங்களுக்கு புரியல அப்படின்னா புக்கில் இருக்கணும் எழுதணும் அப்படின்னா தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு I அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். ஓகே ஓகே, இது புரியுதா பாருங்க. ஓகே, இங்க பாருங்க இப்போ தீட்டா ப்ரொபோர்ஷனல் டு I எழுதிட்டுனா இப்போ இங்க பாருங்க இது மீனிங் என்ன அப்படின்னா இந்த கவர்னமெண்டோட டிஃப்ளெக்ஷன் எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா இந்த உள்ள வர கரண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை பொறுத்தாங்க. சர்க்யூட் உள்ள வர கரண்ட் I வேல்யூ பொறுத்து தான் இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் இதை வச்சுக்கோங்க, 3 வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். இது முடிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் ஒன்று பார்க்குறேன். இது வந்து இந்த டெரிவேஷன்ஸ் எக்ஸாம்க்கு எழுத வேண்டாம், ஜஸ்ட் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அதை மட்டும் மென்ஷன் பண்றேன். ஓகே, already IG equal to S by RG plus S into I. ஆல்ரெடி நம்ம டெரைவ் பண்ணது தான். இது S வேல்யூ IG வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னா நான் சிம்பிளா ஒன்று சொல்றேன், உங்களுக்கு புரியுற மாதிரி பாருங்க. இதுல வந்து இப்போ இந்த காலோமீட்டரோட இப்போ 1 ஆம்பியர் வரைக்கும் தான் மெஷர் பண்ண முடியும். So how to increase the ranges, calibration ranges of the galvanometers. அப்ப இந்த galvanometer range increase பண்றது whole instrument அப்படினு பாக்கும்போது இது ammeter சொல்லுவாங்க ஜெனரலா. ஓகேவா? இப்போ ranges எப்படி increase பண்றது அப்படினு பாப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இங்க பாருங்க. இப்போ I equal to இப்போ 1 ஆம்பியர் அப்ப 1 IG I கொடுக்கும்போது 1 ஆம்பியர் மட்டும் மெஷர் பண்ணி சோ 1 ஆம்பியர் into G போட்டுருக்கேன். இத வந்து 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்றேன். அப்ப I equal to 10 ஆம்பியர் வைக்கணும். அப்ப into IG. ஓகேவா? இந்த இடத்துல வந்து 1 IG ன்னு போட்டுருக்கேன். 1 ஆம்பியர் மெஷர் பண்ண முடியும். இப்போ 10 IG போட போறேன். சோ அடுத்து வந்து I by IG equal to N. Nங்கிறது நான் ranges of the என்னது N times ranges of the galvanometers. இப்போ n டைம்ஸ் இதை நம்ம அதிகமாக்கணும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் எப்படி கொண்டு வர மட்டும் கொஞ்சம் பாருங்க. இது உங்களுக்கு எக்ஸாமுக்கு எழுத வேண்டாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி வருது மட்டும். ஓகே, இப்போ பாருங்க இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா I by IG equal to N. அப்போ இந்த IG இந்த பக்கம் வரணும். அப்போ I அப்படியே வச்சுக்கோங்க. I by IG equal to இங்கே என்ன பண்ணுறேன் அப்படியே இங்கே வரும்போது சேஞ்ச் பண்ணி எப்படி இருக்க மட்டும் பாருங்க. RG plus RG plus S by S. இது புரியுதா மட்டும் பாருங்க. ஓகே, I by IG equal to N உங்களுக்கு தெரியும், அதை அப்படியே எழுதிட்டேன். இந்த RG by S plus S by S அப்படி போடும்போது RG by S plus 1. இந்த 1 இந்த பக்கம் வரும்போது N minus 1 into RG by S அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு இதுதான் இந்த மாதிரி புரிஞ்சுச்சா? இப்போ S equal to மாற்றும் போது dash equal to S மாற்றும் போது எப்படி மாற்ற எழுதுறேன் பாருங்க. RG by N minus 1. இதுதான் உங்க டெக்ஸ்ட் புக்ல கீ பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. how to increase the ranges of the ammeters அப்படினு போது எப்படி மாத்தணும், எப்படி ஒரு n டைம்ஸ் எப்படி ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ண 1 ஆம்பியர் அப்ப 10 டைம்ஸ்னா எப்படி மெஷர் பண்ண முடியும், இது வந்து 10 ஆம்பியர் மெஷர் பண்ண முடியும். so how to increase the ranges of this instrument or device எப்படி இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படினா நம்ம எதை சேஞ்ச் பண்றோம் பாருங்க. the value of the ஷர்ட் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் பண்றேன். அப்ப இந்த n வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படினா நம்ம எதை சேஞ்ச் பண்றோம் அப்படினா the value of the shunt resistance should be changed. ஓகே ஓகே, இங்க டெக்ஸ்ட் புக்ல என்ன போட்டுருப்பாங்க அப்படினா இத தான் எப்படி போட்டுருப்பாங்கன்னா G by N minus 1 போட்டுருப்பாங்க. அங்க Gங்கிறது ஒண்ணும் கிடையாது, அதுவும் என்னது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி காலோமீட்டர் தான். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா சொல்றேன் பாருங்க. இப்போ இத என்ன பண்றேன் அப்படினா இந்த டூ ரெசிஸ்டன்ஸ் எது பாத்தீங்கன்னா S and RG are connected in parallelly. Parallel connect பண்றாங்க தெரியும். Resistors in series and parallel. அது தெரியும் உங்களுக்கு சொல்றேன், மறுபடியும் ரிமைண்ட் பண்றேன்னா ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் are two or more than two resistors are connected in parallel manner. அப்படி கனெக்ட் பண்ணும்போது அதோட நெட் ஆர் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ரெசிஸ்டன்ஸை விட அந்த வேல்யூ விட கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்க ரெண்டு எடுத்திருக்கேன், S and RG எடுத்திருக்கேன். ரெண்டு எடுத்துக்கனா இந்த ரெண்டு வேல்யூல எது ரொம்ப கம்மியா இருக்கோ அதை விட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். அப்ப இது எல்லாம் சேர்ந்தது என்ன சொல்றேன், அம்மீட்டர் சொல்லியிருக்கேன். அப்ப ரெண்டும் சேர்ந்து வர்றது தான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த அம்மீட்டர். அப்ப resistance of the ammeter தான் R suffix A or effective resistance in the circuit. ரெண்டுமே சேம் தான். இத பாருங்க, இப்போ என்ன பண்றேன் அப்படி எழுதிருக்கேன். இங்க பாருங்க, இது என்ன பண்ணுவோம் அப்படினா RGS by RG plus S. இது உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேவா?
ரெசிஸ்டர்ஸ் இன் parallel அதோட ஃபார்முலா இது அப்படியே செய்திருக்கேன். அப்போ இந்த RA வேல்யூ கண்டிப்பா இந்த RA வேல்யூ வந்து இந்த S விட கம்மியா தான் இருக்கும். அதை நான் சொல்றேன் RG விட கம்மியா இருக்கும். அப்ப என்ன சொல்ல வர்றது அப்படின்னா இதுல இருந்து ஜெனரலா அம்மீட்டர்ஸ் offer the resistance value in any circuit எப்படி இருக்கும் அப்படின்னா very very low. அப்ப resistance offered by the ammeter is very low. அது அப்ப ஒரு அம்மீட்டர் எடுத்துக்கிட்டேன் சீரிஸ்ல கனெக்ட் பண்றாங்க. பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். சீரிஸ்ல ஏன் கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப லோ வரதுனால அது கண்டிப்பா அது உள்ள போற கரண்ட் வேல்யூவை ரொம்ப சேஞ்ச் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன பண்றேன் ஒரு 2 ஆம்பியர் கரண்ட் கொடுக்குறேன். கரண்ட் கொடுத்து அம்மீட்டர் மெஷர் பண்றேன் அப்படின்னா 1.99 ஆர் 1.98 கிடைக்கும். அப்ப 2 is nearly equal to 1.99. நான் சொன்ன பாத்தீங்களா அவ்வளோ சேஞ்ச் பண்ண முடியாது கொஞ்சம் தான். ஓகே, அடுத்தது இன்னொரு மீனிங் சொல்ல வரேன் அப்படின்னா ஐடியல் அம்மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடியல் அம்மீட்டர் அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் அம்மீட்டர். ஒரு பர்ஃபெக்ட் அம்மீட்டர் அப்படின்னா ஐடியல். ஒரு பர்ஃபெக்ட் அம்மீட்டர் எப்படி இருக்கணும் அப்படின்னா 2 ஆம்பியர் கொடுத்தா 2 ஆம்பியர் அப்படியே கொடுக்கணும். அது பேர் தான் ஐடியல் அம்மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. the meaning என்ன அப்படின்னா the resistance of the ideal ammeter is 0 only for ideal R equal to 0. அப்ப இங்க என்ன வரும் RA போட்டுருக்கீங்க. ஓகே 0. அப்ப 2 ஆம்பியர் கொடுத்தா வெளியே என்ன வரும் அவுட்புட் 2 ஆம்பியர் வரணும். ஆனா பர்ஃபெக்ட்டா பார்த்தா அப்படி இருக்குமா கிடையாது. பட் இது வந்து ஆக்சுவல் அம்மீட்டர். நான் சொன்ன பாத்தீங்களா இந்த ஆக்சுவல் அம்மீட்டர்ல மெஷர் பண்ணும்போது கரண்ட் என்ன வருது 1.99 தான் கிடைக்குது. ஓகே, அடுத்து சம் கீ பாயிண்ட்ஸ் புக்ல கொடுத்திருப்பாங்க. ஒண்ணும் இல்ல திருப்பி அதை ரிப்பீட் பண்ண போறாங்க. கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ரொம்ப புரியுமா சொல்ற பாருங்க. அம்மீட்டர்ஸ் எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் லோவா தான் இருக்கும். எப்படி கனெக்ட் பண்றாங்க சீரிஸா கனெக்ட் பண்றாங்க. இந்த பாயிண்ட்ஸ் முடிச்சிட்டேன். அடுத்து என்ன வரும் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த டிவைஸ் பாத்தீங்களா இந்த டிவைஸ்ல நம்ம மெஷர் பண்ற கரண்ட் வேல்யூவை அந்த ரேஞ்சஸை இன்க்ரீஸ் பண்றோம். n டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம் அவுட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா we should change the s value. இந்த s value எப்படி சேஞ்ச் பண்றாங்கன்னு கொடுத்திருக்காங்க. s equal to rg by n minus 1 ஆர் புக்ல கொடுத்திருப்பாங்க s equal to g by n minus 1. ஓகே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க.